நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு பேழையை குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி ஆதியாகமம் 7வது அதிகாரம் வசனம் 7. ஜெனசிஸ் சாப்டர் 7 verse 7. ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். இந்த வசனத்துல ஜலப்பிரளயம்னு சொல்லப்படுறது இந்த பூமியின் மேல வரப்போகிற நியாய தீர்ப்பை குறிக்கிறதா இருக்கு. அதே போல நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் பேழைக்குள்ளார பிரவேசிக்கிறது கிருபையினால பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் அடையாளமா இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த நியாய தீர்ப்பு நாள்ங்கிறது ஒரே நாள்ல துவங்கினதா இல்ல. இந்த ஜலப்பிரளயம் எப்படி உருவாகுது, 40 நாள் அளவும் இந்த பூமியில மழை பெய்கிறதா இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த அதிகாரத்திலேயே நாம பாக்குறோம். அப்படி இந்த பூமியில மழை துவங்க ஆரம்பிக்கிற நேரத்திலிருந்தே இந்த நியாய தீர்ப்பானது துவங்கிறதா இருக்கு. அந்தபடி காணாத இந்த ஜலப்பிரளயம் கொஞ்சம் கொஞ்சமா உருவாகி அதை இந்த பூமியில இருக்கிற அநேகரை ஆக்கினைக்குள்ளாக போக செய்ய போகுது. அப்படியான நியாய தீர்ப்பு நேரிடும் போது நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் தேவனுடைய கண்கள்ல கிருபை பெற்று அவர் உண்டு பண்ண பேழைக்குள்ளார பிரவேசிக்க போறாங்க. இப்படியான காரியமே கடைசி நாட்களில் நடக்க போகுது. மத்தேயு 24வது அதிகாரம் கடைசி நாட்களை நோவாவுடைய காலத்திற்கு ஒப்பனையாகவே சொல்லுது. அந்தபடியாக பார்க்கும்போது அந்த அதிகாரத்துடைய 21வது வசனத்துல, ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்தீராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். இந்த வசனமும் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறிக்கிறதா இருக்கு. இந்த காரியமும் ஒரே நாள்ல சம்பவிக்கிறதா இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா உபத்திரவம் ஆரம்பமாகி மிகுந்த உபத்திரவத்துக்குள்ளாகிற ஒரு காலம் வரப்போகுது. அந்த காலத்திற்கு முன்பாக மனுஷகுமாரன் வந்து தன்னுடைய மனவாட்டி சபைய கிருபையினால மீட்டுக் கொள்வாரு. இப்படியான மீட்புக்குள்ளார நாம் எல்லாரும் போகணும் இல்லையா? அந்தபடியா மீட்கப்படுவதற்கு நாம கிறிஸ்துவின் மூலமாக பெற்றுக்கொண்ட கிருபைய போக்கடிக்காதவர்களாக நாம காணப்படணும். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 1 வசனத்துல, தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாத படிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். தேவனுடைய கிருபைய விருதாவாய் பெறாத படிக்குன்னு எதனால சொல்லப்பட்டிருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு அதன் மூலமாக நாம கிருபையை பெற்றுக்கொள்றோம். நாம பெற்றுக்கொண்ட கிருபையில நிலைநிற்கும்படியாக அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பிள்ளைகளாக அந்த ரட்சிப்பை காத்து கொள்பவர்களாக நாம காணப்படணும். அப்படி இல்லாம அவரை விசுவாசிக்கிறோம்னு சொல்லிட்டு நாம கேட்டு பெற்றுக்கொண்ட வார்த்தையின்படி நிலைநிற்காம போனோம்னா கிருபை விருதாவாக போகும்படி நாம அதை இழந்து போவோம் இல்லையா? அப்படியாக நாம் இருந்தோம்னா இந்த உலகம் நியாய தீர்ப்புக்குள்ளாகும் போது நாமும் அதற்குள்ளார போகிறவர்களாக இருப்போம். அப்ப நாம என்ன செய்யணும்? தேவனுக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருப்பவர்களாக இருக்கணும். சங்கீதம் 147வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி நோவா கர்த்தருக்கு பயந்து அவரின் வழிகள்ல நடந்ததுனாலேயே தேவனுடைய கிருபையை காத்து கொண்டவராக தேவனுக்கு பிரியமானவராக இருந்தாரு. அப்படியானவர்களாக நாம காணப்படுவதற்கு நம்முடைய விசுவாசத்துல உறுதியாக நின்று நம்முடைய கிருபையை காத்துக்கொள்பவர்களாக இருக்கணும். அப்படி நாம காத்துக்கொள்ள முடியலன்னா இந்த உலகம் நியாய தீர்ப்புக்குள்ளாகும் போது நாமும் அதற்குள்ளார போகிறதற்கு அடையாளமா இருக்கும். அன்றைக்கு நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் பேழைக்குள்ளார பிரவேசிச்சது கிருபையினால பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு பூர்ணப்படுவதை குறிக்கிறதா இருக்கு. இன்றைக்கு நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையை பெற்றுக்கொண்டிருக்கோம். அதன் மூலமாக ரட்சிப்பின் பாதையில வழிநடத்தப்படுறோம். அந்த ரட்சிப்பு பூர்ணப்படுகிற விதமாக அவரோடு கூட நாம சேர்த்து கொள்ளப்படுவதற்கு பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கணும் இல்லையா? அதற்கு நாம பெற்றுக்கொண்ட கிருபைய இழந்து போகாதவர்களாக காத்துக்கொள்ளணும். இந்த கிருபையை நாம இழந்து போகிறதற்கு ஏதுவாக நம்ம இடத்துல இருக்கிற சுபாவங்களே செயல்படுகிறதா இருக்கும். உதாரணமா சொல்லணும்னா எபிரேயர் 12வது அதிகாரம் 15வது வசனத்துல, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் மொழி தெலும்பி கலகம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். இந்த வசனம் கிருபை இழந்து போகிறதற்கான காரணம் என்ன சொல்லுது? ஒருத்தருக்குள்ளார இருக்கிற கசப்பான வேர். அப்படி நமக்குள்ளார கசப்பான வேர் முளை தெலும்பி கலகம் உண்டாக்கி அநேகரை தீட்டுப்படுத்தினா அந்த கிருபையில நிலைநிற்க முடியாது இல்லையா? எப்படி ஒரு கசப்பான வேர் அநேகரை தீட்டுப்படுத்தும்? ஒருத்தருக்குள்ளார இருக்கிற கசப்பு வெளியில பிரதிபலிக்கும் போது அது மற்றவரிடத்திற்கும் போய் அவங்களுக்குள்ளாரையும் ஒரு கசப்பை உண்டு பண்ணி அது அநேகரை தீட்டுப்படுத்தி எல்லாரையுமே அந்த கிருபையை இழந்து போக பண்ணும். நோவாவை எடுத்துட்டோம்னா அவரே கர்த்தருடைய கண்கள்ல நீதிமானாக காணப்பட்டிருக்காரு.
அவர் நடந்த வழிகளை பார்த்து அவருடைய குடும்பமும் அதை பின்பற்றி அந்த கிருபையை காத்து கொள்ளுங்கிற பயத்தோடு இருந்திருக்கிறாங்க. அதனால்தான் அவரோடு கூட அவருடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட்டிருக்கு. இப்படியாக நாம நடக்கிற பாதை அநேகரை நீதிக்குட்படுத்துகிறதாக, இந்த கிருபையில ரட்சிப்பை பூர்ணப்படுத்துகிறதாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நாமும் கிருபையை இழந்து போய் கிறிஸ்துவின் வருகையில சேர்த்துக்கொள்ளப்படுவதற்கு பாத்திரவான்களாக இல்லாம போயிடுவோம். இப்படியாக நாம இருக்காம தேவனுடைய கிருபையை காத்துக்கொண்டு அவருக்கு பயந்தவர்களாக நடக்கணும். அப்படி இருக்கும்போது மரணத்துக்கும் விலக்கி காத்து கொள்ளப்படுவோம்னு சொல்லி சங்கீதம் 33 அதிகாரம் 18 வசனமும் சொல்லுது. இதை நாம மனதில் கொண்டு தேவன் நமக்கு தந்த கிருபையை விருதாவாக போக்கிவிடாத படிக்க அவருடைய கற்பனைகளை கை கொண்டு இந்த உலகத்தின் மேல வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு தப்பி அவருக்குள்ளார ரட்சிக்கப்படவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து தேவனுக்கு பயந்து அவருடைய கிருபையை காத்துக்கொண்டு பேழைக்குள்ளார பிரவேசிக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த பூமியில வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு தப்பும்படியாக பேழைக்குள்ளார பிரவேசிக்கிறதுக்கு எங்களுடைய கிருபையை காத்துக்கொள்ளணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக எங்கள் கிருபை விருதாவாய் போகாத படிக்க எங்கள் நடக்கைகளை காத்துக்கொள்ள தேவரீர் எங்களுக்கு ஞானத்தை தந்துடலுங்கப்பா. முக்கியமாக யாதொரு கசப்பான வேரும் எங்களுக்குள்ளார முளைத்தெழும்பாத படிக்க எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்க. அப்படியே நீங்க அருளி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.